Good morning, students. Standard 12th, Subject Physics, Unit 3, Magnetism and Magnetic Effect of Electric Current. Topic, Book Back 1 Mark Solutions. ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்குக்கு சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1 மார்க் பார்க்கலாம். The magnetic field at the center O of the following current loop is. இப்போ டயக்ராம் பாருங்கள், ஒரு செமி சர்க்கிளாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, நமக்கு சர்க்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். B is equal to mu naught I divided by 2R அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே இது செமி சர்க்கிளாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு 2Rக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், 4R அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இப்போ இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏக்கும் mu naught I divided by 4R இருக்குது. அடுத்து பியும் பாருங்கள் mu naught I divided by 4Rன்னு இருக்குது. அடுத்து இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிராஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னா அவுட்வேர்ட்ஸில் வருதுன்னு அர்த்தம். இது இன்வெர்ட்ஸில் இருக்குது, இன்டு த பிளேனாக இருக்குது. ஆனால் நமக்கு கரண்ட்டோட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இது அவுட்வேர்ட் டைரக்ஷன், அதாவது பிளேனாக அவுட் ஆஃப் த பேப்பர், இந்த பிளேன்லேருந்து வெளியில் வர்ற மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ நம்ம ஆப்ஷன் எதை செலக்ட் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் ஏ, இதுதான் ஆன்சர். சரிங்களா, ஓகே. இப்போ அடுத்த 1 மார்க் பார்க்கலாம். இந்த 1 மார்க் பாருங்கள். An electron moves in a straight line inside a charged parallel plate capacitor of uniform charge density sigma அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும், ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள். அது எதில் மூவ் ஆகுது, எங்கே மூவ் ஆகுது அப்படின்னா ஒரு parallel plate கெப்பாசிட்டரோட 2 பிளேட்ஸுக்கு இடையில மூவ் ஆகுது. அப்போ அங்கே கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதோட சார்ஜ் டென்சிட்டி சிக்மான்னு கொடுத்துட்டாங்க. The time taken by the electron to cross the parallel plate capacitor undeflected when the plate of the capacitor are kept under a constant magnetic field of induction B வெக்டார்னு கொடுத்துட்டாங்க. அதாவது அந்த மூவ் ஆகக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகிள் அந்த எலக்ட்ரான் கெப்பாசிட்டரோட 2 பிளேட்டுக்கு இடையில உள்ளே போகும்போது, அதாவது இந்த இடத்துல உள்ளே போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னாகும், இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால டிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டால் டிஃப்ளெக்ட் ஆகாத மாதிரி இதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, இங்கே எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே ஆக்ட் ஆகுது. இந்த 2 ஃபீல்டும் ஒன்று பேலன்ஸ் பண்ணுறதுனால இங்கேருந்து வரக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகிள் எந்த டிஃப்ளெக்ஷனும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போயிடுது. அப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒரு வெலாசிட்டி செலக்டார் அந்த மாதிரி ஒர்க் ஆகுது. அப்போ அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், V is equal to E/B. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூவை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 பிளேட்ஸ்க்கு இன்சைடு எப்படி இருக்கும், சிக்மா டிவைடட் பை எப்சலான் நாட் அப்படின்னு சொல்லி அதை எழுதிக்கலாம். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம என்ன எழுதிக்கிறோம், பி அப்படின்னே எழுதிக்கிறோம். சரிங்களா, இதை எப்படி எழுதிக்கலாம், அடுத்ததா பேசிக்காக வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன், எல்லுன்னு எடுத்துக்கிறேன், டைமை டீன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த வேல்யூ இஸ் சிக்மா டிவைடட் பை எப்சலான் நாட் பி இஸ் ஈக்குவல் டு எல் டிவைடட் பை டி அப்படின்னு கேட்குறேன். என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டைம் டேக்கன் பை த எலக்ட்ரான் டு கிராஸ் த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், இந்த பிளேட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான் எவ்வளோ டைம் எடுத்துக்கும். அப்போ டீயோட வேல்யூ தான் வேணும். ஸோ டீயோட வேல்யூ தான் இது. இந்த டீயோட வேல்யூ என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த டேம் எல்லாமே அப்படியே ரெசிப்ரோக்கலாக இங்கே வந்துடும். அப்போ எல் இன்ட்டு எப்சலான் நாட் பி டிவைடட் பை சிக்மா அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். இப்போ இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் டி இதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த 1 மார்க் பார்க்கலாம். The force experienced by a particle having mass m and charge q accelerated through a potential difference v when it is kept under perpendicular magnetic field p vector அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கிள் அதை என்ன பண்ணுறாங்க, விங்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸில் ஆக்சிலரேட் பண்ணுறாங்க. அப்படி ஆக்சிலரேட் பண்ணும்போது அது எங்கே இருக்குது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் என்னெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு சார்ஜ் பார்ட்டிகளை வச்சாலே அது ஆட்டோமேட்டிக்காக அதில் மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸோட வேல்யூவை தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஓகே. அப்போது ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம், ஒரு பார்ட்டிகளை நம்ம ஆக்சிலரேட் பண்ணுறோம். ஆக்சிலரேட் பண்ணால் அதுக்கு சம் கைனெட்டிக் எனர்ஜி கிடைக்கும். அந்த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் mv ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். இது கைனெட்டிக் எனர்ஜி. இந்த கைனெட்டிக் எனர்ஜி எதால் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம விங்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸால் கியூங்கிற சார்ஜ் பார்ட்டிகளை ஆக்சிலரேட் பண்ணோம். ஸோ
QV அப்படின்னு எடுத்துக்கலாம். இது இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இதுவும் கைனெட்டிக் எனர்ஜியும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இதில் இருந்து வியோட வேல்யூ சரிங்களா, விங்கிறது வெலாசிட்டி, அதாவது இந்த வேல்யூ இதை ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. இது விங்கிறது வெலாசிட்டி, இந்த விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ இந்த வி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து வி ஸ்கொயரோட வேல்யூ வேணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், அங்கே ஆல்ரெடி QV இருக்குது, இந்த 2 அந்த சைடு போகும்போது மேலே போயிடும் 2QV டிவைடட் பை M வந்து ரெசிப்ரோக்கலில் வந்துடும். ஓகேவா, நமக்கு V தான் வேணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு ரூட் போட்டுக்கலாம். இப்போ மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும், BQV. இதுதான் மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸோட வேல்யூ. இதில் B அப்படியே வச்சுக்கோங்க, Q வச்சுக்கோங்க. வெலாசிட்டி இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வெலாசிட்டியை இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக BQ. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம ஸோ இங்கே பின்னு இருக்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம், ரூட் பி இன்ட்டு ரூட் பி இன்ட்டு ரூட் பி. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பி தான் கிடைக்கும். அடுத்து கியூவையும் என்ன பண்ணிக்கலாம், ரூட் கியூ இன்ட்டு ரூட் கியூன்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணிடுறோம், ஆட்டோமேட்டிக்காக இதை அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். ஏற்கனவே உள்ள ஒரு ரூட் பி இருக்குது. ஸோ உள்ளே எடுத்து போய் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 2Q கியூப் பி ஸ்கொயர் வி டிவைடட் பை எம் ரூட் வரும். சரிங்களா, அப்போ இதுக்கான ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ இதான் அந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு. இதுதான் ஃபோர்ஸோட வேல்யூ. சரிங்களா, ஓகே. இப்போ அடுத்த 1 மார்க் பார்க்கலாம். இதில் பாருங்கள், a circular coil of radius 5 cm and 50 turns carries a current of 3 ampere. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, 50 turns கொடுத்துட்டாங்க, கரண்ட்டோட வேல்யூ 3 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க. த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் த காயில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா பாருங்கள், M is equal to NIA. சரிங்களா, என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஓகே 50 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஐ அப்படிங்கிறது கரண்ட்டு 3 ஆம்பியர், அதையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஏ அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் த காயில். ஸோ ஏரியாங்கிறது சர்க்குலர் காயில்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பைஆர் ஸ்கொயர் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பைக்கு பதிலாக 3.14, ரேடியஸ்க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் 5 சென்டிமீட்டர். ஸோ அதனால் 5 × 10⁻⁻² இன்ட்டு அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டுறேன். சரிங்களா, அப்போ 1.2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 1 மார்க் பாருங்க. A thin insulated wire forms a plane spiral of N100 tight strands carrying a current I is equal to 8 milliampere. The radii of inside and outside turns A is equal to 50 millimeter and B is equal to 100 millimeter respectively. The magnetic induction at the center of the spiral. இது கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது ரொம்ப சிம்பிள் தான். பிளேன் ஸ்பைரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப க்ளோஸ்டாக இந்த மாதிரி வயரை வைண்ட் அப் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க, இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, 8 மில்லி ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க. இப்போது இதோட இன்சைட் ரேடியஸ், அதாவது ஏன்னு கொடுத்துருக்கோன்னா இங்கே இந்த இன்சைட் ரேடியஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ, அவுட் சைட் ரேடியஸோட வேல்யூ 100ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலாக இந்த ஓல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ், இதை நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கலாம், இது ஒரு 50, அது ஒரு 100. அப்போ டோட்டலாக இது எவ்வளோ இருக்கும், 150ன்னு இருக்கும் டோட்டலாக. இப்போ நமக்கு எந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா, இந்த காயிலோட சென்டர் பாயிண்ட், இந்த இடத்துல சென்டர் ஆஃப் த ஸ்பைரல். அப்போ நம்ம சென்டர் ஆஃப் த ஸ்பைரல்னா அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன எடுத்துக்கலாம், அந்த 150ல் ஹாஃபாக எடுத்துக்கலாம். ஸோ 75ன்னு எடுத்துக்கலாம். ஃபார்முலா தான் நமக்கு ஒரே ஃபார்முலா தான் இருக்குது. சர்க்குலர் காயிலில் கரண்ட் பாஸ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா இது. B is equal to μ0 Ni divided by 2R. இதில் μ0ஓட வேல்யூ 4π × 10⁻⁻7 தெரியும். N நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 100. ஐயோட வேல்யூ 8 மில்லி ஆம்பியர். ஸோ 8 × 10⁻³ போட்டேன். 2 ஆருக்கு பதிலாக 75 மில்லிமீட்டர்னு போடுறேன். அதுக்கு பதிலாக 10⁻³ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 6.69 × 10⁻6 டெஸ்லா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது இல்லை. பட் இதுக்கு நியராக என்ன இருக்குது, 7 மைக்ரோ டெஸ்லான் இருக்குது. இங்கே 10⁻- இருக்கிறதுனால நம்ம என்ன போட்டுக்கலாம், மைக்ரோன்னு போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் பி. அடுத்தது பாருங்க, 3 wires of equal lengths are bent in the form of loops. One of the loop is circle, another is semicircle, and third one is square.
They are placed in a uniform magnetic field and same electric current is passed through them. Which of the following loop configuration will experience a greater torque? இப்போ டார்க் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த டார்க் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் என்னன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பி எதை இண்டிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா ரேடியஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ இப்படியும் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இல்லை ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டார்க் வந்து ஏரியாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா டார்க்கும் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மூணில் நீங்கள் டயக்ராம் பார்த்தாலே சொல்லிடலாம். இதில் எதுக்கு அதிகமான ஏரியா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு அதிகமாக இருக்குது? இது செமி சர்க்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிறதுல ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் இந்த செமி சர்க்கிள். சரிங்களா? அதே இது ஸ்கொயருக்கு இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் சர்க்கிளுக்கு கிரேட்டர் ஏரியா இருக்குது. அப்போது சர்க்கிளுக்கு தான் கிரேட்டர் டார்க் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் போட்டுடலாம். இந்த ஃபார்முலா கூட போட தேவையில்லை. இந்த டயக்ராமை பாருங்கள். டயக்ராமில் எதுக்கு ஏரியா அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். ஏரியா தான் டார்க்குக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ அதை வச்சு நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Two identical coils, each with n turns and radius r, are placed coaxially distance r as shown in the figure. ரெண்டு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய காயில் எடுத்துக்கிறாங்க. ரெண்டுலையுமே சேம் கரண்ட் ஐ பாஸ் ஆகுது. ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஆர்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அதோட ரேடியஸும் எவ்வளோ தான்? ஆர் தான். பாசிங் த்ரூ த லூப்ஸ் இன் த சேம் டைரக்ஷன். தென் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் பி அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் r/2. r/2னா என்னது? இந்த பாயிண்ட். இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ஆர். நமக்கு r/2 டிஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதுக்கு டேரெக்டாகவே ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபார்முலா பாருங்கள். இதான் ஃபார்முலா. μ0 ni டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 3/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதில் a அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும்? ரேடியஸ், அதுக்கான வேல்யூ, அதாவது ஆரை யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் r/2ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக r/2 போட்டுக்கிறேன். அதை இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஏக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் போடுறேன். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர்னு வரும். அதுக்கு பதிலாக 4 போட்டேன். பவரில் 3/2 இருக்குது. இந்த பவரை ரெண்டுக்குமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி அதுக்கு முன்னாடி இதுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. அப்போ எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 4 கிடைக்கும். இங்கே 4r ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இருக்கும். இதுக்கு அடுத்து பவரில் ஒரு ஹோல் 3/2 இருக்கும். இப்போ இந்த 3/2 உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு டேமோடையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 4r ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்குது. இது ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 4r³ இருக்கும். இதையும் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர் ஸ்கொயர் இது கேன்சல் ஆயிரும். இப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு இதில் டோட்டலாக நமக்கு என்ன இருக்கும்? இந்த 4-ஐ 3/2 போடும்போது நமக்கு 8 கிடைக்கும். அதெல்லாம் அப்படியே மேலே வந்துடும். அப்போ 8 மேலே வரும். 8 μ0 ni divided by 5 3/2 5 3/2 r³ அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி இருக்குது. அதே வேல்யூ தான். ஸோ இதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த 1 மார்க் பாருங்கள். A wire of length L carrying a current I along y direction is kept in a magnetic field given by B vector is equal to beta divided by √3 into I cap plus J cap plus K cap Tesla. The magnitude of Lorentz force acting on the wire. இப்போ மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸுக்கான பேசிக் ஃபார்முலா இதுதான். F vector is equal to IL vector cross B vector. இப்போ IL vector அப்படிங்கிறத அப்படியே போட்டுக்கிறோம். ஆனால் இதோட கரண்ட் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு சொல்லிட்டாங்க? ஒய் டைரெக்ஷனில் போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதுக்கு ஒரு ஆக்சிஸ், சும்மா 3 ஆக்சிஸ் போட்டுக்கிறோம். இது எக்ஸு. ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ கரண்ட் எந்த டைரெக்ஷனில் பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க? ஒய் டைரெக்ஷன். அப்போ இதுதான் ஒய் டைரெக்ஷன். அப்போ அதுக்கான யூனிட் வெக்டார் அப்படின்னு போட்டோம்னா ஜே கேப் போட்டுக்கணும். ஸோ அதனால் இங்கே ஜே கேப் போட்டிருக்கேன். கிராஸ் பியோட வேல்யூ அப்படியே இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும் பொழுது ஜே கேப்பை ஃபஸ்ட்டு எதோட மல்டிப்ளை பண்ணுறேன்?
ஐ கேப்போட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ஜே கிராஸ் ஐ, அப்போ ரிவர்ஸில் வருது, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வருது. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? மைனஸ் இந்த இடத்துல என்ன இருக்கும்? இது ஐ ஜே கே மைனஸ் கே அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் கே ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு. இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும். பி டிவைடட் பை √3 ஐஎல் அப்படியே தான் இருக்கும். இதை மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கே கேப் கிடைக்குது. இதெல்லாம் ஜே கேப் கிராஸ் ஐ கேப் நமக்கு மைனஸ் கே கேப் கிடைக்கும். அடுத்து இந்த ஜே கேப்பை கொண்டு ஜே கேப்பை மல்டிப்ளை பண்ணுவோம். ஜே கிராஸ் ஜே நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஸோ அதை விட்டுறலாம். அடுத்து ஜே கேப் கிராஸ் கே கேப், இது ஜே இது கே. அப்போ இந்த ஆன்டி கிளாக் வைஸில் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அடுத்து என்ன கிடைச்சிரும்? ஐ கேப் கிடைக்கும். ஸோ இங்கே ஐ கேப் போட்டாச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 1² அப்படிங்கிற சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பிஐஎல் டிவைடட் பை √3. அப்போ என்ன ஆகும்? இது 1² + 1² √2ன்னு கிடைக்கும். அப்போ √2/3 பிஐஎல் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A bar magnet of length L and magnetic moment Pm is bent in the form of an arc as shown in the figure. The new magnetic dipole moment will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். என்னன்னா, நமக்கு பார் மேக்னெட் இந்த மாதிரி ஒரு பார் மேக்னெட் இருந்து அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவோம். QM × L அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஆனால் இப்போ எப்படி இருக்குது? பார் மேக்னெட் இந்த மாதிரி ஆர்க் மாதிரி பெண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ பெண்ட் ஆகிருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஆர்க்கோட லென்த்தை கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ லென்த்துக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். லென்த் அப்படின்னா என்னது? ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ். அப்போ ஆர்க் எல் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ்னு வரும். சாரி, டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ். எனக்கு ஆர்க்கோட வேல்யூ தான், இந்த வேல்யூ தான் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஏ இஸ் ஈக்குவல் டு டீட்டா இன்ட்டு ஆர். டீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி, அதை நான் π/3 × ஆர்னு எடுத்துக்கிறேன். இதிலிருந்து ஆரோட வேல்யூ வேணும் அப்படின்னா 3L டிவைடட் பை பைன்னு கிடச்சிரும். இது ஆரோட வேல்யூ. இந்த வேல்யூவை நமக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எம் இன்ட்டு ஆர். அப்போ எம் போட்டுருவோம். ஆருக்கு பதிலாக 3L டிவைடட் பை எம். இப்போ இந்த எம் இங்கே ஒரு எல் இருக்குது. இது ரெண்டுக்கும் பதிலாக நம்ம எதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? கேபிட்டல் எம்ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ கேபிட்டல் எம் 3 டிவைடட் பை பை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள். 3M எம்ங்கிறது பதிலாக இங்கே என்ன போட்டிருக்காங்க? மேக்னெட்டிக் மொமெண்ட்டை பிஎம்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி. ஓகேவா? இப்போ அடுத்த 1 மார்க் பாருங்க. A non-conducting charged ring carrying a charge of Q. ஒரு ரிங் இருக்குது இந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி லூப் அப்படின்னாலே அதுக்கான மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு ஃபார்முலா இதான். μ = IA. இதான் ஃபார்முலா. இதோட சார்ஜ் Q மாஸ் Mனு கொடுத்துட்டாங்க அண்ட் ரேடியஸ் R rotated about its axis with constant angular speed ஒமேகா கொடுத்துட்டாங்க. Find the ratio of its magnetic moment with angular momentum. அதாவது இதுக்கு ஆங்குலர் மொமெண்டம் கால்குலேட் பண்ணணும், மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் கால்குலேட் பண்ணணும். ரெண்டுக்கு இடையில உள்ள ரேஷியோ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்ணுறேன். மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு ஃபார்முலா IA. ஐங்கிறது கரண்ட்டு. அப்போ இந்த சர்க்குலர் காயிலில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் கால்குலேட் பண்ணணும். அது எனக்கு தெரியாது. கரண்ட்டுக்கு ஃபார்முலா சார்ஜ் டிவைடட் பை டைம், அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏரியா சர்க்குலர் காயிலுங்கிறதுனால πr² சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அடுத்து 1/t அப்படிங்கிறத நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்? ஒமேகா டிவைடட் பை, அதாவது டைம் பீரியட், அதுக்கான ஃபார்முலாவை இங்கே நம்ம ரெசிப்ரோக்கலாக போடுறோம். ஒமேகா டிவைடட் பை 2π × πr² அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டத்துக்கான ஃபார்முலா L = mr² ஒமேகா. இதுக்கான வேல்யூ. ரெண்டுக்கும் ரேஷியோ தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டையும் என்ன பண்ணுங்கள்? இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இது அப்படியே எழுதிருங்க. μLக்கு பதிலாக Q ஒமேகா πr². இது அப்படியே எழுதியாச்சு. டிவைடட் பை 2π. அடுத்து எல்லுக்கு பதிலாக mr² ஒமேகா அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இதெல்லாம் கேன்சல் ஆகுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. இங்கேயும் r² ஒமேகா இருக்குது, இங்கேயும் r² ஒமேகா இருக்குது, இங்கேயும் பை இருக்குது, இங்கேயும் பை இருக்குது. கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு? Q டிவைடட் பை 2m அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ Q டிவைடட் பை 2m, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த 1 மார்க் பாருங்கள். ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா BH கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ்டரிசஸ் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்வில் the material is placed inside a long solenoid which contains 1000 turns per centimeter.
the current that should be passed in the solenoid to demagnetize the ferromagnet completely. ஒன்றும் இல்லை, ஒரு கிராஃப் கொடுத்து எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எப்போ எந்த கரண்ட்டுக்கு இந்த மேக்னெட் இந்த ஸ்பெசிமனோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக ஜீரோ ஆகும், டிமேக்னடைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த கிராஃப் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன ஆகுது, இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஸ்டார்ட் ஆகும், இதிலேருந்து அப்படியே போகும். மேக்னடைசிங் ஃபீல்டுக்குள்ளே வைக்கும்போது அது என்ன ஆகுது, மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகுது. இதை இன்க்ரீஸ் பண்ண அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், மேக்னடைசிங் ஃபீல்டை டிக்ரீஸ் பண்ணுறேன். அப்போ டிக்ரீஸ் பண்ணும்போது அந்த பாத்துலேயே வராமல் இது என்ன ஆகும், வேறு ஒரு பாத்தில் வரும், அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாயிண்டில் வரும்போது கம்ப்ளீட்டாக அது என்ன ஆகுது, எல்லா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் லாஸ் பண்ணுது. இதுதான் டிமேக்னடைஸ். சரிங்களா? இப்போ இது எவ்வளோ கரண்ட்டில் இது இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா -150 மில்லி ஆம்பியர்னு, சரி 150 இதில் டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 150 அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், மில்லி ஆம்பியரில் எடுத்துக்கலாம். 1.50 மில்லி ஆம்பியர்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே. அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கான ஆன்சர். டைரெக்டாக நீங்கள் கிராஃப் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இடத்துல தான் 0 வந்திருக்கு, இந்த வேல்யூ 0க்கு வந்திருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம நோட் பண்ணி எழுதணும். அடுத்த 1 மார்க் பாருங்கள். Two short bar magnet have magnetic moments 1.20 ampere meter square and 1.00 ampere meter square respectively. ரெண்டு பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. தே ஆர் கெப்ட் ஆன் ஏ ஹரிசாண்டல் டேபிள் பேரல் டு ஈச் அதர். ஒன்றுக்கு ஒன்று பேரலாக வச்சுருக்காங்க. தே ஆர் நார்த் போல்ஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் சவுத். இந்த பார் மேக்னெட்டோட நார்த் போல சவுத் டைரக்ஷனில் வச்சுருக்காங்க. They have a common magnetic equator and separated by a distance of 20 cm. அதை 20 cm டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டுக்கும் காமனாக ஒரு மேக்னெட்டிக் ஈக்குவேட்டார் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The value of resultant horizontal magnetic induction at the midpoint of O of the line joining their center is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் ரெண்டு பார் மேக்னெட், இது ஒரு பார் மேக்னெட், இது ஒரு பார் மேக்னெட், ரெண்டையும் பேரலாக வச்சுருக்கிறாங்க. ரெண்டு பார் மேக்னெட்டோட நார்த் போலும் சவுத்தை இண்டிகேட் பண்ணி காட்டுற மாதிரி, இதான் சவுத் டைரக்ஷன். ஸோ சவுத்தை இண்டிகேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இந்த மிட் பாயிண்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மிட் பாயிண்ட்டில் என்னென்ன மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, ஒன்று இந்த பார் மேக்னெட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை B1ன்னு எடுத்துக்கிறோம். இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு B2. அடுத்து காமனாக ஒரு எர்த்தோட ஹரிசாண்டல் காம்பனன்ட், இது மூணுமே இருக்குது. எர்த்தோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த பார் மேக்னெட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணி அதோட ஆட் பண்ணால் போதும். அப்போ இது எதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், மிட் பாயிண்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டேரெக்டாக ஈக்குட்டோரியல் லைனுக்கான ஃபார்முலாவை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதான் ஈக்குட்டோரியல் லைனுக்கான ஃபார்முலா, μ0/4π m/d²+L² ஹோல் பவர் ஆஃப் 3/2. μ0/4π இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம், 10⁻⁻5. அடுத்து எம்முக்கு பாருங்கள், எம்மோட வேல்யூங்கிறது டைபோல் மொமெண்ட்டோட வேல்யூ. சரிங்களா? அப்போ அந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1.2 ஏற்கனவே இங்கே 4π இருக்குது, அங்கே μ0க்கு ஒரு வேல்யூ ஒரு 4π போடுவோம், அதனால் ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு, அதை விட்டுருங்க. டிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ். அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் டோட்டலாக 20 சென்டிமீட்டர்னா இந்த டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர். அப்போ 10 சென்டிமீட்டருங்கிறத நான் 0.1 அப்படின்னு மீட்டரில் எடுத்துக்கிறேன். அடுத்து எல்லுங்கிறது இதோட லென்த்து, இது 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ 5 சென்டிமீட்டர்னு சொல்லும்போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம், 0.05ன்னு எடுத்துக்கிறோம் மீட்டரில். இன்ட்டு பவரில் என்ன வரும், 3/2 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1.955 × 10⁻⁻4 வெபர் மீட்டர் -2 கிடைக்குது. இதே மாதிரி B2வும் கால்குலேட் பண்ணுங்கள், 0.099 × 10⁻⁻4. இதில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும், என்னென்னா பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் மொமெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும் 1.0ன்னு இருக்கனால. இப்போ கிடைச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் 2.41 × 10⁻⁻4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.41 × 10⁻⁻. அப்போ அதுக்கு நியராக ஆப்ஷன் சி இந்த வேல்யூ இருக்குது, 2.56 கிடச்சிருக்கு. ஸோ இதான் ஆன்சர். அடுத்த 1 மார்க் பாருங்கள். The vertical component of earth magnetic field at a place is equal to horizontal component அப்படின்னு கொடுத்துட்டாங்க. What is the value of angle of the tip அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இப்போ நம்ம டைரெக்டாக நமக்கு ஃபார்முலா தெரியும். tan theta is equal to vertical component of magnetic field divided by horizontal component of magnetic field. இது ரெண்டும் என்ன சொல்லிட்டாங்க, ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஈக்குவல்னா இந்த வேல்யூ ஏதோ என்னவோ அதே வேல்யூ தான் இங்கேயும் கிடைக்கும். அப்போ ரெண்டு கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். அப்போ tan thetaவோட வேல்யூ 1ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ எந்த டிகிரி போட்டோம் அப்படின்னா டேனுக்கு வந்து 1 கிடைக்கும் அப்படின்னா 45 டிகிரி. tan 45 தான் 1ஓட வேல்யூ. ஸோ டேரெக்டாக இதில் இருந்து 45 டிகிரி இதான் ஆன்சர். சரிங்களா, ரொம்ப சிம்பிளான 1 மார்க் தான். அடுத்த 1 மார்க் பாருங்க. A flat dielectric disc of radius r carries an excess charge on its surface. ஒரு flat dielectric disc எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி. இதோட surface charge density சிக்மா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. இந்த டிஸ்க் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆக்சிஸை பொறுத்து இது என்ன ஆகுது, அப்படியே ரொட்டேட் ஆகுது. அதே மாதிரி எவ்வளோ வெலாசிட்டியில் அப்படின்னா ஒமேகா அப்படிங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகுது. இதோட டார்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இஃப் த பிளேஸ்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதை ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது இது மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய டார்க் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் த டிஸ்க்குக்கான ஃபார்முலா m இஸ் ஈக்குவல் டு q ஒமேகா r ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இதில் q அப்படிங்கிறது சார்ஜ். இப்போ சார்ஜ் எதுலேருந்து எடுத்துக்கலாம், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியோட வேல்யூ சிக்மா டிவைடட் பை q டிவைடட் பை ஏக்கு வேலை பை ஆர் ஸ்கொயர். இதில் இருந்து என்ன பண்ணிக்கலாம், q இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். அப்போ q பதிலாக சிக்மா பை ஆர் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒமேகா ஆர் ஸ்கொயர் இருக்குது டிவைடட் பை 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சிக்மா ஒமேகா பை ஆர் பவர் 4 டிவைடட் பை 4னு கிடைச்சிருக்கு. இது மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட வேல்யூ தான். நமக்கு டார்க் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு எம்பி சைன் டீட்டா. எம்முக்கு பதிலாக அந்த வேல்யூ 1 டிவைடட் பை 4 சிக்மா ஒமேகா பை பிஆர் ஸ்கொயர் சைன் 90 டிகிரி. சைன் 90யோட வேல்யூ 1. அப்போ அதே வேல்யூ தான் அப்படியே கிடைக்கும். ஸோ இதுதான் டார்க்குக்கான வேல்யூ. ஸோ இதுக்கான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி. இதான் பவர் 4 கிடைச்சிருக்கு. ஓகேவா, அடுத்த 1 மார்க் பாருங்க. ஃபைனல் 1 மார்க். த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் ஹூஸ் டைபோல் மொமெண்ட் இஸ் Pm vector is equal to minus of 0.5 I cap plus 0.4 J cap ampere meter square kept in uniform magnetic field. B vector is equal to 0.2 I T cap அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் மொமெண்ட் கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா இதான், மைனஸ் ஆஃப் பிஎம் வெக்டார் டாட் பி வெக்டார். இதான் டைரக்டான ஃபார்முலா. ஸோ மைனஸ் போட்டுக்கிறேன். பிஎம்மோட வேல்யூ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி என்ன பண்ணிடலாம், 0.5 அதுக்கு அடுத்து இங்கே என்ன கிடைக்கும், ஒரு 0.2 கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த கேப் எல்லாமே இதெல்லாம் டாட் ப்ராடக்ட். ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது எல்லாமே நம்ம கேன்சல் ஆகி 1ன்னு தான் கிடைக்கும். ஸோ அதை விட்டுறோம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 0.1 அப்படின்னு கிடைக்கும். எனர்ஜி தான் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிட் ஜூலில் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் சி 0.1 ஜூல் இதான் ஆன்சர். ஸோ இதோட நமக்கு தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஒரு அசைன்மெண்ட்டாக அப்படியே எழுதி எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட கிளாஸில் நீங்கள் என்ன பண்ணணும், சென்ட் பண்ணணும். சரிங்களா, ஓகே. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.